ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அதுலருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். எதெல்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணணும்? என்னோட பேஷன் இது ப்ரோ. நான் நெறைய விஷயங்கள் பண்ணேன். ஃபிட்னஸ்ல இருந்தேன், மாடலிங்ல இருந்தேன். ஸோ என்னோட எஃபோர்ட்ஸ்லாம் நெறையா போட்டேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா லைஃப்ல வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் நெறைய டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணேன். எஃபோர்ட்ஸ் போட்டும் நெறைய டவுன்ஃபால். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, சரி இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சோசியல் மெசேஜஸ், சொசைட்டில நடக்கிற விஷயங்கள எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். சொசைட்டில நடக்கிற விஷயங்கள பேசுறதுக்கு நீங்க யார்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு சிட்டிசன். அதுனா சரி பேசலாம் அப்படின்ற மாரி இருக்குங்களா? ஜனநாயக நாடு தானே. யார் வேணாலும் பேசலாம்ல. கண்டிப்பா பேசலாம். ஆனா, அ அதிலும் நீங்க ஏதாவது கொஞ்சம் பயஸ்டா இருக்கீங்களா? சில விஷயங்கள் மட்டும் பேசுறது, சில விஷயங்கள் பேசாம இருக்கிறது, அந்த மாரி ஏதாவது அப்படிலாம் இல்ல. எது வேணாலும் பேசுவேன். எனக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ எடுத்து பேசுவேன் ப்ரோ. சில உங்க Instagram கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அ நீங்க வந்து பாடி பில்டர், மாடலிங் இந்த மாரி இருக்கீங்க. பேசாம நீங்க அதுவே பண்ணுங்க. இந்த மாரி விஷயத்துக்கு உள்ள வராதீங்க. அப்புறம் உங்கள இருக்க விட மாட்டாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன மாரி ரியாக்ட் குரோத்ன்னு நான் சொல்லுவேன். இது சைன் ஆஃப் குரோத் தானே. நம்மள வந்து ஒருத்தர் இத பண்ணு அப்படி இது பண்ணாத, இத பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம் அது? இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஆங்கரா இருக்கீங்க. நீங்க Zohoல டிஜிட்டல் மார்க்கெட்டரா தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல இன்னும் பாசிபிள் இல்ல. உங்களுக்கு என்ன ஆசையோ, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, அத நீங்க பண்றீங்க. ரைட். நான் வந்து 2018ல இருந்து 2018 வரைக்கும் ஃபிட்னஸ்ல இருந்தேன். அப்புறம் மாடலிங்ல இருந்தேன். அப்புறம் ஐடில ஒர்க் பண்ணேன். இப்ப எனக்கு ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு தோணுது. 29 வயசு பையன். கொஞ்சம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துருப்பேன். சரி ஓகே புதுசா இந்த விஷயம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அது.